ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு UDM369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் வழக்கம் போல் வரவேற்கிறேன். இன்றைக்கி நேற்று போட்ட வீடியோஸ் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட ஒரு பிகினிங் வீடியோஸ் மட்டும் போட்டேன். அதில் வந்து நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பீரியட் வந்தது, நமக்கு என்ன லேக் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்து சர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து யாராவது நம்மளை லவ் பண்ண மாட்டாங்களா, நம்மளை யாராவது டேக் கேர் பண்ண மாட்டாங்களா, கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எல்லோரும் புரிஞ்சுக்கவே மாட்டோம். இந்த உலகத்துக்கு தனியாக ஒரு சோலாக தான் இந்த உலகத்துக்கு நம்ம வரோம். கடவுள்கிட்டேருந்து பியூரஸ்ட்டு சோலாக வரும். இங்கே கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். இங்கே வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம காலம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கற்றுக்க வந்தோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸிங் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கூடவே நம்ம கூட பழகின நம்ம சொந்த உறவுகளாக இருக்கட்டும், நம்ம ஆசையாக பழகின நம்ம குழந்தையாக இருக்கட்டும், நம்ம கணவனாக இருக்கட்டும், யாருமே நமக்காக நம்ம கூட வரப்போகிறதே கிடையாது. நம்ம மட்டும்தான் தனியாக வந்தோம், நம்ம மட்டும்தான் போகிறோம். நம்ம கூட இருக்கிறது நம்மளோட டிவைன் மட்டும்தான். அவங்களோட ஹெல்ப்போடு தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம். சில விஷயங்களை கற்றுக்குறோம், சில விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம். ஆனால் நம்ம வந்து ஒரு சோல் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம தெரிஞ்சுக்காமல் இந்த உலகத்தில் பிறந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு 3D வேர்ல்டில் மாட்டிக்கிட்டு இந்த ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே ஒரு விஷயம் தெரியாமல் நமக்கு எதுக்கும் வந்தோம், நம்மளுடைய சோல் பர்பஸ் என்ன அப்படின்னு ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் பாடி மைண்டு சோல் 3 அலைன்மெண்ட் ஆகிறது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அது எப்படிப்பட்ட சோலுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும் அப்படின்னா, நல்லா ஒரு ஓல்டு சோல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும். எல்லாருக்கும் வந்து ஒரு அவேக்கனிங் வராது. எல்லோரும் நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க. நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, எல்லார் லைஃப்பும் நல்லா இருக்கு, ஏன் என் லைஃப்பில் மட்டும் இப்படி ஒரு விஷயம், இவ்வளோ ஒரு கஷ்டம். எல்லாருக்கும் அன்பான ஒரு விஷயம் கிடைக்கிது. சில பேர் அன்பை தேடுவாங்க, சில பேர் காசு பணம் இல்லாமல் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தேடுவாங்க. பட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பை தான் மட்டும்தான் தேடுவாங்க. ஏன்னா அந்த அன்பை வந்து அவங்களுக்குள்ளே வந்து தொலைச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து அவங்க தேட மாட்டாங்க, அவங்க வந்து ட்ரிகர் ஆக மாட்டாங்க. தனக்கு வேணுங்கிற அன்பை மற்றவங்க கொடுக்க மாட்டாங்களா, அவங்க பார்க்க மாட்டாங்களா, அவங்களுக்கு நம்மளுக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு வெளியில் வந்து அன்பை தேடுவாங்க. அந்த வெளியில் வந்து எந்த அன்புமே கிடைக்காது. உனக்குள்ளே இருக்கிற அன்பு தான், அதுதான் உன்னை கடைசி வரைக்கும் லீட் பண்ணும். கடவுளோட அன்பு மட்டும்தான் உன் கூட வரும். இதுதான் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்க. உன்னோட சோல் பர்பஸ் வேறு, நீ பார்த்துட்ருக்க வேலை வேறு. நீ இந்த உலகத்தோட இந்த 3D வேர்ல்டோட அலைன் ஆகி இதுக்குள்ளேயே மாட்டிட்டு முழிக்கிற. நீ வந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய வைக்கிறதுக்காக கடவுள் வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம லைஃபுக்குள்ளே வந்து வாலண்ட்ரியாக புகுத்த வச்சு நமக்கு வந்து ஒரு பபுள் ஃபேஸில் நம்ம ரொம்ப ஜாலியாக இருந்திருப்போம். பிகினிங் பீரியடில் அந்த ஃபேஸ்லலாம் ஜாலியாக இருப்போம். நம்ம வந்து இவங்க தான் நம்மளுக்கு உயிர் உலகம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜில் அவங்க வந்து ரன்னர் மோடுக்கு ஓடுவாங்க, நம்ம சேசர் மோடுக்கு வருவோம். நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம கண்ணீர் விட்டு அழுகும்போது நமக்கு யாருடா இருக்கா, நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியலையே, நமக்காக ஏங்கிறது என்ன அப்படிங்கும்போது கடவுள் வந்து உனக்குள்ளே ஒரு சோல் ஒன்று கதறிட்டு இருக்கு. அது ரொம்ப நாளாக வந்து அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு நீ இன்னர் ஒர்க் பண்ணி அதுக்கு முதல்ல அன்பு கொடு, உன் லைஃப் எல்லாம் தெளிவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு இன்னும் டீட்டெயில்டாக வரும் இந்த விஷயம். நான் உங்களுக்கு ஷார்ட்டான முறையில் வந்து சொல்லி முடிச்சிட்டேன். ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் எதுக்கு காரணம் அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு உன்னை லவ் பண்ணல. செல்ஃபை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை லவ் பண்ணணும். அன்கண்டிஷன் லவ் நிறைய கொடுக்கணும். இந்த உலகத்தில் வந்து அடிக்ஷனே ஆகக்கூடாது, அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்குமே எனக்கு இவங்க வேணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா இங்கே எல்லாமே ஒரு பேட்டர்ன் வைஸில் நடக்குது. கடவுளோட பேட்டர்ன் வைஸில் அவர் எழுதி கொடுத்த ட்ராமா படி இங்கே எல்லாருமே நடிக்க வந்திருக்கோம். நம்ம நினைக்கிறது எந்த விஷயமே நடக்காது. நம்ம சோல் கான்ட்ராக்ட் போட்டு வந்திருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். மற்ற எல்லா விஷயங்களையும் நமக்குள்ளே சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கு காரணமும் டிவைன் ஒன்று தான். டிவைன் பிளான் படி தான் நடக்குது. இது எல்லாமே வந்து நம்ம இன்னர் லவ் பண்ணி இன்னர் மெடிடேஷன் பண்ணி நமக்குள்ளே என்ன நடக்குது, இன்ட்யூஷன் மூலமாக என்ன அப்படின்னு கடவுள்கிட்டேருந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கும்போது தான் புரியும். நம்ம வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை ஒரு தவறான ஒரு வாழ்க்கை. நம்ம இதை தேடி இந்த உலகத்துக்கு வரல. நம்ம ஓல்டு சோல்ஸ். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வராது. ஒரு சில சோல்ஸ்க்கு மட்டும்தான். நம்மளாம் லக்கியஸ்ட் சோல்ஸ், நம்ம கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதனால தான் நிறைய ஜென்மங்கள் வந்து தாண்டி வந்து இந்த ஓல்டு சோல்ஸ் நிலைக்கு வரும்போது இன்னமும் வந்து உனக்கு வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்குது, வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக ஒரு ட்வின்னை அனுப்பி வச்சு உங்களுக்கு நீங்கள் பட வேண்டிய கஷ்டங்கள்லாம் சீக்கிரம் பட வச்சு அதுலேருந்து வெளியில் கொண்டு
கொண்டு வந்து அதுலேருந்து உங்களை இன்னர் ஒர்க் பண்ண வச்சு இதுலேருந்து இப்போ வந்து உங்களுக்கு மைண்ட் எப்படி இருக்கும், இன்னர் ஒர்க்லாம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி கடவுளோட அலைன் ஆனதுக்கப்புறம் இன்ட்யூஷன் மூலமாக கடவுளே கைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கார்மிக் பார்ட்னரும் உங்களுக்கு அது தேவைப்படாது, அவங்களும் என்னை வந்து ஹர்ட் பண்ண நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி ட்வின் ஃப்ளேம் பார்ட்னரும் திரும்பி வந்தாலும் நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களை நீங்கள் நிறையா லவ் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் உங்களை யாருமே ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி வச்சுருங்க. யாருமே உள்ளே நுழைய முடியாது. எனக்கு இதுதான் பவுண்ட்ரிஸ், இனிமேல் என்னை யாரும் காயப்படுத்துறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். எனக்கு இதுதான் இந்த ஃபேஸில் வந்து ஏன்னா நம்ம வந்து நிறையா வந்து கார்மிக் லெசன்ஸ்லாம் முடிச்சுட்டு நிறைய கற்றுக்கிட்டோம். நம்மளுடைய பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ட்வின் ஃப்ளேம் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கும் சில லெசன்ஸ் இருக்கும், கார்மிக் லெசன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க ஃபுல்ஃபில்டாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மக்கிட்ட திரும்பவும் வந்து ஒரு உண்மையான அன்போடு அவங்க நம்மளோட சோல்ஸாக இருந்தாங்கன்னா திரும்ப கடவுள் வந்து நிறையா லெசன்ஸை நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா. அவங்க கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் முழுசாக நம்ம கூட இருப்பாங்க. இல்லைன்னா பாதியில் வருவாங்க, பாதியில் போயிடுவாங்க. திரும்ப நீங்கள் இன்னர் ஒர்க்லாம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு அலைன் ஆகி பாசிட்டிவ் எனர்ஜியோட 7 சக்ராஸ் மெடிடேஷன் எல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு சூப்பராக நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணி யூனிவர்சலோட அலைனாக இருக்கும்போது வந்து உங்ககிட்ட வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப ஓடிடுவாங்க. ஸோ அவங்க நல்லா நிறையா பாடம் கற்றுக்கிட்டோம் விடுங்க. நம்மளை விட நம்மளை நேசிக்கிறவங்க இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கானதாக இருக்கும். உங்களை விட்டு போகுது அப்படின்னா அது உங்களுக்கானதாக இல்லை. எந்த விஷயம் உங்களை நோக்கி இருக்கோ அது உங்களோடது. உங்களை விட்டு போகுதுன்னா அது உங்களோடது இல்லை அப்படின்னா அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. உங்களை வெறுக்கிற ஒரு உயிராக இருக்கட்டும், ஒரு உறவாக இருக்கட்டும், அது எதுக்கு உங்களை வெறுக்கிறாங்க, உங்களை வேணாங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் திரும்ப சேஸ் பண்ணுறீங்க? அந்த ஒரு விஷயம் எதுக்கு உங்களே வேணாங்கும்போது உங்களுக்கும் அவங்க வேணாம், விடுங்க. நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு நம்ம தான் பெருசு. ஓகேவா? கர்வத்தோடு இருக்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லலை. என்கிட்ட இருந்த ஒரு லேக்னஸ் என்ன அப்படின்றத புரிய வச்சது அந்த கார்மிக் தான். எனக்கு நான் செல்ஃப் லவ் பண்ணல, எந்த லவ்வை நான் வெளியில் தேடனோ அந்த லவ் எனக்குள்ள ஒரு லேக்கு, அதை மிரரிங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் டீட்டெயில் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.